ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க பாக்குறது ஃபயாஸ் பாயிண்ட் vlog. நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, நேற்று நடந்த மேட்ச் பத்தி தான். சென்னைக்கும் எஸ்ஆர்எச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்களுக்கு நடந்த மேட்ச்ல பார்த்தோம்னா, நாம ஒரு கோர்ஸ் டெஃபினெட்லி ஒரு கஷ்டமா தான் இருக்கு சொல்றதுக்கு. நம்ம லாஸ் ஆயிட்டோம். பிளே ஆஃப் வந்து பார்ட்டிசிபேட் உள்ள என்டர் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருந்தது. அந்த சான்ஸ் நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ இந்த 2026 ஐபிஎல்லோட சிஎஸ்கேட ஃபேன்ஸோட ஹோப் வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு நேற்று மேட்ச்க்கு அப்புறமா. கவலைப்பட மோஸ்ட்லி தேவையில்லை. ஏன்னு கேட்டோம்னா, நம்ம எல்லா இடத்துலயுமே டாப்ல தான் இருக்கோம். நம்ம வேர்ல்ட் கப், அதாவது இந்த ஐபிஎல் கப்ஸ் ஜெயிச்சது கவுண்ட்டும் அதிகமான கவுண்ட் தான். அதே மாதிரி பிளே ஆஃப்ல செலக்ட் ஆயிருப்பாங்களே சில டீம்ஸ், அதோட லிஸ்ட் எடுத்து பார்த்தா கூட அதோட டாப் த்ரீல பார்த்தோம்னா சென்னை இருக்கு, அப்புறம் மும்பை இருக்கு, அப்புறம் ஆர்சிபி இருக்கு. இப்போ ஆர்சிபியை பாருங்க, ஆர்சிபி நிறைய வாட்டி குவாலிஃபை இருக்கு, ஆனா அவங்க ஒரே ஒரு கப்பு ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க பண்ண ஆட்டம் என்ன, அவங்க ஊர்ல பண்ண ஆட்டம் என்ன, அலுப்பிரைக்கிற என்ன, அட்ராசிட்டிஸ் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த கூட்டத்துல எத்தனை பேர் இருந்தா கூட தெரியும். ஆனா சென்னையில அப்படி இல்லை. நம்ம சென்னை ஜெயிச்சுன்னா நம்ம ஒரு செலிப்ரேட் பண்ணுவோம். யாருக்கு எந்த பாதிப்பு ஆகாது. ஒரு நார்மல் ரொட்டீன் போயிட்டு இருக்கோம். இப்போ நிறைய வாட்டி நம்ம சென்னையில அந்த சென்னை டீம் வந்து குவாலிஃபை ஆகியிருக்கு. ஸோ இந்த வாட்டி நம்ம குவாலிஃபை ஆகிறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம். இது முக்கியமான காரணம்னு தோனின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கும் வந்து வயசாயிடுச்சு. ஸோ நாமளும் சீசன் ஸ்டார்டிங்லேருந்து அடுத்த மேட்ச் வருவார், அடுத்த மேட்ச் பார்க்கலாம், தலையை பார்க்கலாம், தலையோட வாக்கிங் என்ட்ரியை பார்க்கலாம்னு சொல்லி ஒன்மை எல்லாரும் நம்பிட்டு இருந்தோம். போக 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 அந்த ஹோப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. சரி, சடனாக வந்து நேற்று மேட்ச்ல வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு, அவருக்கு இன்ஜுரிலாம் இல்லை, ஃபிட்டா இருக்குன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. அப்புறம் திருப்பியும் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது. ஸோ சஞ்சய் சாம்சன் இந்த நாள்ல, அப்புறம் வந்து இன்னொருத்தருக்கா தெரியுமா, கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டு வாருங்க. அந்த பிளேயர் இருக்குனால, ஓரளவுக்கு சில பிளேயர்ஸ் இருக்கனால ஓரளவுக்கு இவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணி வந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணோம். இவ்வளவு தூரம் வந்ததுக்கே பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம தேங்க்ஸ் பண்ணோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்தது என்னன்னா, இப்போ நம்ம தோனியோட கரியர் அவர் தான் ஐபிஎல் எண்ட் ஆயிடுச்சா ஏன்னு சொல்லி கேட்டா இன்னைக்கே அது தெரியாது. ஏன்னா அவர் இத்தனை வருஷம் விளையாட்டுட்டு இருந்தாரு. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய கேப்டன்ஸ் இருந்தாங்க. இப்ப எல்லா கேப்டன்ஸும் வந்து இப்போ எங்கேதான் இருக்குன்னு தெரியல. இவர் மட்டும்தான் ஸ்டாண்டர்டா நின்று இருக்காரு. ஸோ அதுவே ரொம்ப பெரிய விஷயம். இவரு ஃபிட்னஸ், இவரு ஹெல்த்துக்கு. ஸோ என்ன ஆச்சுன்னா, இப்போ ஐபிஎல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கம்பேர் பண்ணா இப்போ அதிகமான டிஆர்பி குறைஞ்சிருக்குன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கான டிஆர்பிக்கான ஒரு காரணம் பார்த்தோன்னா தோனி இல்லாதனால கூட இருக்கலாம். ஏன்னா தோனியோட ஃபேன்ஸ் சென்னையில மட்டும் இல்லை, அதிகமா மற்ற ஸ்டேட்ஸ்லயும் இருக்காங்க. முக்கியமா வந்து மற்ற ஸ்டேட்ஸ்ல இப்போ நம்ம சென்னை டீம் இப்போ லக்னோவில் இல்லை எஸ்ஆர்எச்ல மும்பை இந்தியன்ஸ்ல போய் விளையாடும் போது, அதாவது அவுட் ஆஃப் நம்ம ஸ்டேடியம், அவுட் ஆஃப் ஹோம் கிரவுண்டு போய் விளையாடும் போது நிறைய அங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற நிறைய பேர் வந்து சிஎஸ்கேக்கு உங்க ஜெர்சி போட்டுட்டு வந்து அந்த கேப் போட்டுட்டு வந்து நம்ம சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னு கேட்டா தோனிக்காக மட்டும்தான். ஸோ தோனியோட ஃபேன்ஸ் அவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 3 to 4 years நல்லா கவனிச்சு பாருங்க, யார் ஸ்டார்ட் பண்ணி விட்டான்னு தெரியல. இல்ல நான் வந்து டிஆர்பி அதிகமாகிறதுக்கு, அதிகமான சம்பாதிக்கிறதுக்கு, டிக்கெட்ஸ்லாம் ரேட் அதிகமா போறதுக்கு, நிறைய பேர் வாட்சிங் டைம் அதிகமா இருக்கணும்னு சொல்லி தோனி ரிட்டையர் ஆகுறான்னு சொல்லி சரி 1 வருஷம் சொன்னாங்க, 2 வருஷம் சொன்னாங்க, இதே 4-5 வருஷமா இதுதான் பண்ணிட்டு இருக்கு. அதனால வந்து கண்டினியூஸா ஃபேன்ஸ் ஏட்டா போட்டிக்கு மேட்ச் போய் அவர் என்ட்ரி போய் பார்க்கணும்னு சொல்லி போறது, எந்த அளவுக்கு டிக்கெட், எவ்வளவு ரேட் டிக்கெட்னாலும் போய் பாக்குறது, அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி வரும்போது அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம காமிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு வாட்டி பண்ணா 2 வாட்டி பண்ணா போக 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 என்னாச்சுன்னா, இதுல என்ன தெரியுதுன்னா, இந்த ஐபிஎல் நிர்வாகம் வந்து தோனி அவர்களை வச்சு மார்க்கெட்டிங் பண்றாங்க. ஐபிஎல் வந்து எல்லா இந்தியாலயுமே நிறைய வியூவர்ஸ் வரதுக்கு, டிஆர்பி ரேட் அதிகமாகிறதுக்கு, டிக்கெட்ஸ் தான் நல்லா சேல் ஆகிறதுக்கு தோனி அவர்களை வச்சு இது பண்ற மாதிரி அப்படி ஃபீல் ஆச்சு. போக போக நிறைய பேர் அது பேசினாங்க, அதுவாதான் இருக்கும்னு சொல்லி. ஒரு பக்கம் அவர் வந்து அவருக்கு இன்ஜுரி ஆகியிருக்கு, அவர் வந்து வரலன்னு சொல்லி கவலையா இருக்கு. இன்னொரு பக்கம் அவரை வச்சு இந்த மாதிரி கேம் பிளே பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. ஸோ அவர் வந்து அதுக்கு இடமே கொடுக்கூடாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸோ அடுத்தடுத்த மேட்சஸ் பார்ப்பாங்களா, அவங்க ஃபைனல் பார்ப்பாங்களா, குவார்டர் ஃபைனல் பார்ப்பாங்களா, இல்லை கூட தெரியல. இல்லை சிஎஸ்கே வெளியே போச்சு. இப்போ முக்கியமா நம்ம என்னன்னா, இந்த நேற்று எஸ்ஆர்எஸ் கூட நம்ம தோத்துட்டோம் காவ்யா மேடம் கிட்ட. இப்போ அடுத்தது வந்து இந்த வருஷம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல டாப்ல இருக்கிறது ஆர்சிபி. அவங்க வந்து நார்மலாவே குவாலிஃபை ஆனாலே இசாலா கப் நம்மன்னு சொல்லி கிழிப்பாங்க. இந்த நிறைய பேர் ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ ராஜ்பிரேன் போட்டிருக்காரு தெரியுமா, அந்த அதே நிலைமை தான் சென்னையில இருக்கவங்க நிறைய பேர்
அந்த மாதிரி ஸ்பையா தான் இருப்பாங்க அங்க. ஃபர்ஸ்ட் லெவல் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப்ல அவங்க தோத்தா கூட அடுத்தது எலிமினேஷன் சான்ஸ் இருக்கு. 2 சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு ஃபைனல் போறதுக்கு. ஜெயிச்சாங்கன்னா டேரக்டா ஃபைனல் போடலாம், தோத்தாங்கன்னா எலிமினேட்டர் விளையாடி திருப்பி ஃபைனல் பண்ணலாம். அதே ப்ரொசீஜர் தான் இருக்கு. 3rd and 4th வருவாங்களா தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோஸ்ட்லி வர சான்சஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க செமிஃபைனலோ ஒருவேளை ஃபைனலோ போயிட்டாங்கன்னா ரொம்ப அலப்பறை பண்ணுவாங்க. குறிப்பா சென்னையை பார்த்து தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே அப்படிதான் இருந்துச்சு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு பிஃபோர்லாம். ஏன்னா அவங்க தான் நிறைய அவங்களும் நம்ம கப் நிறைய அடிச்சிருந்தோம். ஓகேயா, இப்போ இவங்க ஒரு வாட்டி வந்து ஒரு கப் ஜெயிச்சிட்டாங்கப்பா. ஓகேயா, தோனி வேற இல்லை. அதனால ஒரு சோசியல் மீடியால அங்க பெங்களூர்ல எல்லாம் ரொம்ப ட்ரோல் பண்றது, ரொம்ப வச்சு செய்யறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் தகுதி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றது வந்து நீங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு பண்றது தகுதியே இல்லை. நம்ம ஃபேன்ஸ் எடுத்துக்கும் போது ஆர்சிபில வந்து அதிகமான ஃபேன்ஸ், நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆர்சிபிக்கு இல்லைன்னு சொல்லல. என்னோட ஐடென்டிட்டி படி எதுக்கு ஆர்சிபிக்கு டீமுக்கு அத்தனை ஃபேன்ஸ் சொன்னீங்கன்னா, இதுக்கு பிஃபோர் வந்து பெரிய பெரிய பிளேயர்ஸ் ஐபிஎல் டீம்ல, சாரி இந்த கிரிக்கெட்ல இருக்கிற பெரிய பெரிய பிளேயர், சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற ஏபி டேவிலஸ் இருந்தாலும் சரி, கிறிஸ் கெயில் இருந்தாலும் சரி, ஷேன் வாட்சன் இருந்தாலும் சரி, அப்புறம் விராட் கோலி, அப்புறம் அப்படின்னு சொல்லி பல பிளேயர்ஸ் வந்து அதுல விளையாடி இருக்காங்க. அத்தனை பிளேயர்ஸ் இருந்து கூட அவங்களால ஜெயிக்கவே முடியல. ஏபி டேவிலஸ் தான் சரியான பேட்ஸ்மேன், நிறைய வாட்டி ஆடி இருக்காரு. அவர் இருக்கும்போது ஜெயிக்கவே இல்லை, ரொம்ப பாவம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருக்கும்போது என்ன சொல்றது, அந்த டீமுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். பட் சென்னைக்கு அப்படி இல்லை. சென்னைக்கு வந்து ஸ்டார்டிங்ல சுரேஷ் ரெய்னா இருக்கும்போது சுரேஷ் ரெய்னாக்கு ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். அவரோட பேட்டிங் பண்றதுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க. கண்டிப்பா அவங்க பேட்டிங் பண்ணும்போது கண்டிப்பா லைவா நிறைய பேர் பார்ப்பாங்க அந்த டைம்ல. அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்போ தோனிக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸா என்ட்ரி பாக்குறதுக்கே ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி பாத்துக்கோங்களேன். ஸோ ஒரு பக்கம் ஆர்சிபி ஃபேன்ஸ் பழைய பிளேயர்ஸ் இருந்தாங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க வந்து அவங்க ஃபேன்ஸ் குருவானாங்க. ஆனா தோனி அவர்களுக்கு ஒருத்தருக்காக தான் நிறைய ஃபேன்ஸ். இதுல 2 பேருக்கும் யார் அதிகமா ஃபேன்ஸ் சொல்லி எக்ஸாக்டா சொல்ல முடியாது நம்பர்ஸ் நம்மளால. ஸோ எனிவே, நாம தோத்தாலும் அடுத்த வாட்டி நல்ல பேட்ஸ்மேன்ஸோட, நல்ல ஆல்ரவுண்டர்ஸோட ஒரு நல்ல கேப்டன்ஷிப், நம்ம இதுல என்னென்ன குறை இருந்துச்சோ அதை டெவலப் பண்ணி கண்டிப்பா அந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா வரணும். தோனி வருவாரா இல்லையா சொல்லி நல்ல கேப்டன்ஷிப் பண்ணுவாரா, நல்ல கேப்டன் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அடுத்த ஃபியூச்சருக்காக அடுத்த ஒரு நல்ல கேப்டனை நம்ம தயார் பண்ணிக்கணும். அதுதான் பெஸ்ட். ஸோ வெயிட்டே பண்ண முடியாது. ஏன்னா டேஸ் போயிட்டு இருக்கு, இயர்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க, நாளைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஆர்சிபி இருக்கு, பஞ்சாப் இருக்கு டாப்ல. ஆர்சிபி, குஜராத் டைட்டன்ஸ், பஞ்சாப், அப்புறம் எஸ்ஆர்எச் இருக்கு. இதுல வந்து பஞ்சாப் ரொம்ப பாவாங்க. பஞ்சாப் டீம் வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவங்க வந்து ஏற்கனவே சென்னை கூட ஃபைனல்ல வந்தாங்க, அப்போ வந்து தோத்துட்டாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் நிறைய பேர் நிறைய வாட்டி குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் கப்பு வாங்கணும். எஸ்ஆர்எச் வேணாம். எஸ்ஆர்எச் காவ்யா மேடமோட ஆக்ஷன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும். ஜெயிச்சா 6 அடிச்சாலும் சரி, 4 அடிச்சாலும் சரி, கேட்ச் மிஸ் பண்ணாலும் சரி, போல்ட் ஆனாலும் சரி, அவங்க ஆக்ஷன்ஸ் தான். ஸோ ஜிடி பத்தி அவ்வளவு, ஜிடி டீமோட பத்தி எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என் ஒப்பீனியன் பஞ்சாப் ஜெயிக்கணும். மற்ற டீம்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க, பஞ்சாப் ஒரு வாட்டி வாங்கிட்டோம். ஆர்சிபி என்ன பண்ணணும் தெரியல. அது முக்கியமா வெயிட் பண்ணி பார்க்கணும், என்ன ஆக போகுது தெரியல. கண்டிப்பா நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். அப்போ வரைக்கும் பாய்.